பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த புரட்டாதி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், your hope will not be cut off. அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த இடத்திலே 2 விதமான குறிப்புகளை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, தேவன் கொடுக்கிற முடிவு அது சம்பூரணமாயும் ஆசீர்வாதமாயும் நன்மையுமாய் அமையும். இரண்டாவது, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விட்டுவிடக் கூடாது என்ற மைய பொருளின் கருத்திலே நான் இதை குறித்து உங்களுடன் பேச வாஞ்சைப்படுகின்றேன். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள், ஒரு வேளையிலே அது கடன் பிரச்சனைகளா இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து விடுகிற கடன் பிரச்சனைகள் எங்களுடைய மனத்தை சோர்வடைய செய்கின்றது. அடுத்தது, திருமண காரியங்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் செய்வதற்கு சில நேரத்தில் வயசு அதிகமா போயிடும். அவங்க நொந்து நூலா போயிடுறாங்க. சில நேரத்துல ஒரு விரக்தி வந்துடுது இந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்களினாலே. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எத்தனையோ பேர் திருமணம் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அதனால மற்றவர்கள் ஒரு இகழ்ச்சியாய் பேசுகிற காரியங்கள், இந்த காரியங்களுக்கு எல்லாம் தேவனோட முடிவு கொண்டு வர போகின்றார். அடுத்தது நாங்க பார்ப்போம் சொன்னா, வேலை இல்லாத பிரச்சனை. இன்றைக்கு நாட்டில் இந்த வேலை இல்லாத பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் எப்படி ஒரு நல்ல வேலையை கொடுத்து அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார் என்ற காரியங்களை வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது, ஊழியங்களை தேவன் திருப்ப எப்படி கட்டி எழுப்ப போகிறார் என்ற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தேவன் எப்படி கொடுக்க போகிறார். அடுத்து நாங்கள் பார்ப்போம் சொன்னால், தேவ தரிசனங்களுக்கு கூடாய் தேவன் எப்படி பேச போகின்றார் என்ற காரியங்களை குறித்து பார்க்க போகின்றோம். என் அருமையானவர்களே, இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது அது எப்படி இருக்குமா என்று சொல்லி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். எப்ப இந்த காரியம், கடன் பிரச்சனை விடுபடுறது, திருமண காரியங்கள்ல இருந்து இது எப்ப நடக்கும் 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 என்று சொல்லி, எப்பதான் இந்த முடிவு வரும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய இருதயம் அதாவது ஒரு இழைப்பில்லாமல் ஒரு அங்கலாய்ப்பாய் இருக்கிறது. ஆனால் வார்த்தை சொல்கிறது, விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்குமாம். அந்த ஜீவ விருட்சம் யார்? The tree of life, Jesus Christ. இயேசு கிறிஸ்து. அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உண்மையான ஆன்சர் உண்மையான பதில் அவரிடத்திலிருந்து தான் பெறணும், இயேசுவிடத்திலிருந்து தான் பெறணும். அப்ப அதற்கு வார்த்தை சொல்கிறது, எப்படி இந்த முடிவை கொண்டு வரப்படலாம். இயேசு சங்கீதம் 138 வசனம் 8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரா. அப்ப கர்த்தர் தான் செய்ய போற. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க போற. நான் உங்கள் பேரில் வைத்திருக்க நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் எல்லாம் சமாதானத்துக்கும் நன்மைக்கும் ஏதுவானவர்கள் சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்றார். ஆக இந்த முடிவு ஒரு சம்பூர்ணமாய் அமைய போகின்றது. அப்ப நாங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டவருக்கு மேல, இயேசுவுக்கு மேல எங்களுடைய விசுவாசம் உறுதியாயிருக்க வேண்டும். அப்பதான் முடிவை நீங்க பார்க்கலாம். அப்ப 2வது சொல்லப்படுறது, நம்பிக்கை வீண் போகாது. அப்ப நம்பிக்கை என்றால் என்ன என்று சொல்லி வசனம் சொல்வது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
என் அன்பானவர்களே, நீங்கள் தேவன் மேல விசுவாசமா இருக்க வேண்டும். விசுவாசமா இருக்கிறது மட்டுமல்ல, கிரியை இல்லாத விசுவாசமும் செத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே விசுவாசமும் வேண்டும். விசுவாசம் தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிற காரியங்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அப்பத்தான் அந்த முடிவும் அந்த நம்பிக்கையும் வீண் போகாது. ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பார், நல்ல ஒரு முடிவை கொடுப்பார். எப்ப? அவருக்கு மேல் நாங்க விசுவாசமா இருக்கோம், அவரை விட்டு பின்வாங்க கூடாது. இதற்கு நாங்கள் இந்த விசுவாசத்துல என்ன கிரியை செய்ய வேண்டும் சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, சங்கீதம் 1 அதிகாரம் 2-3 வசனங்களிலே, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு பைபிளை படிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்க வேண்டும், தேவனுடைய வசனங்களை தியானிக்க வேண்டும், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டும். பைபிளை ஒரு சாப்டரை நான் படிச்சுட்டு விட்டு போக கூடாது. அந்த படிச்ச சாப்டரை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், அப்படி நாங்கள் தியானிச்சோம் என்று சொன்னார், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அப்போ ஒரு கனி தரும் திராட்சை செடியாக, ஒரு கனி தருகின்ற வாழ்க்கையை பரிசுத்த ஆவியின் கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகளை தருகிற பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் கடவுள் உங்களை மாற்றுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 5 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உன்னதங்களிலிருந்து உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறாரா. இப்போ ஒரு கனி தருகிற வாழ்க்கையை தேவனுடைய வாழ்க்கையிலே அருளுவார். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, சில நேரங்களில் நாங்கள் பாருங்க, இன்னொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனத்தில் சொல்லப்படுகிறது, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நாங்கள் தேவனை தேடுறோமா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனை தேடுறோம். தேடைக்குள்ளதான் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு வெற்றிகரமாய் முடியும். தேவனை தேடாம இருந்து போட்டு நாங்கள் எல்லாம் கிடைக்கும் சொன்னா அப்படி கிடைக்கும். தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அது இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பாருங்க, சில வாக்கு தத்தங்கள் நிறைவேற சில காலங்கள் எடுக்கின்றது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் சொல்லிட்டு. அது எப்ப நிறைவேற தெரியுமா? 25 வருடங்கள் கழித்து தான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிச்சு. அதுக்கிடையில அவருடைய ஆபிரகாமுடைய மனைவி அவசரப்பட்டு இன்னொரு மனைவியை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இஸ்மாயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையாகவே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈசாக்கு. அப்ப என்ன நடக்குது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டு சொன்னால், அப்ப ஆவிக்குரிய ரீதியாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. மாமிச ரீதியாக வந்தது இஸ்மாயில். இப்ப பாருங்க, இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டை மாமிசத்துக்கும் ஆவிக்கும் இடையிலே நடப்பதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஊடாகத்தான், ஈசாக்கின் சந்ததிக்கு ஊடாகத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி உருவாக்கப்படுவதை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, நாங்கள் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படும் சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அது சில நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அந்த முடிவு பரிபூர்ணமா இருக்கும். ஆகவேதான் பிரசங்கி 3 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்றார், தேவன் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியா செய்திருக்கிறார். பெர்ஃபெக்ட் டைம்ல எல்லாம் செய்வார் ஆண்டவர். ஆனா காத்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே அண்ணாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எவ்வளவு பேர் கிண்டல் பண்றாங்க அவங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு. அழுகிறா தேவனுடைய சந்நிதியில.
அநேகல ஆண்டவர் அருமையா ஒரு பிள்ளையாவை கொடுக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையாக அந்த பிள்ளை உருவெடுப்பதை பார்க்கிறோம். ஏன்? அவ காத்திருந்து ஜெபிக்கிறார். ஏற்ற காலத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் என்னென்னத்துக்கு எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது நல்ல ஒரு முடிவை தேவன் கொடுப்பார். என்ன அருமையானவர்களே, அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காத்திருக்க அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய ஒரு தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், முடிவிலே அது விளங்கும். உங்களுக்கு நல்ல முடிவை தான் கொடுக்க போறார். அது பொய் சொல்லாது. தேவனிடத்திலிருந்து வர்றது எல்லாமே நன்மைக்கு எதுவானது. பொய் சொல்லவே சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. மனுஷன் பேர்மையில சில தாமதமாயிருக்கும், காலங்கள் சில நிறைவேற தாமதமாயிருக்கும், ஆனாலும் நீ காத்திரு சொல்றார். உனக்கு நல்ல முடிவை கொடுப்பேன். வசனம் சொல்றது காத்திரு, அது நிச்சயமாகவே வரும், அது தாமதிப்பதில்லை. அப்ப உங்களை குறித்தான ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, அவர் நல்ல முடிவை கொடுப்பதற்கு தேவன் ரெடியா இருக்கிறார். அவற்ற நேரம் சரியா இருக்கும். ஆனா நாங்கள் அவசரப்படக்கூடாது. ஆண்டவரிடத்திலிருந்து வர்ற நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். என்ற அருமையானவர்களே, அதை எப்படி செய்யணுமாம்? வசனம் சொல்வது, கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்றார், நானே திராட்சை செடியில் சொல்றார் இயேசு கிறிஸ்து, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்களா? அப்ப நாங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்ல நிலைச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருக்க வேண்டும். அவர்ல நிலைச்சிருக்கதான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு காணப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல பலனை எங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப அவற்ற வார்த்தை நிலைச்சிருக்கணும், அவர்ல நிலைச்சிருக்கணும், அவற்ற கற்பனை நிலைச்சிருக்கணும். அவர் சொன்ன இயேசு சொன்ன எல்லா காரியங்களையும் பின்பற்றுவதா இருக்கும் போது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுடைய வாழ்க்கையில அருளப்படும். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் ஒரு நல்ல ஒரு முடிவையும் நல்ல நன்மையையும் உங்களுடைய ஜீவனுள்ள நாட்டெல்லாம் தொடரத்தக்கதாய் நல்ல நன்மையை கொடுப்பார். அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாயிருப்போம். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த மாதத்திலிருந்து தேவன் அந்த நன்மையை தொடங்குகிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, எத்தனையோ காலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் வாழ்க்கையிலே திருமணங்களை ஆசீர்வதித்து அதற்கூடாக ஆண்டவனே பிள்ளைகள் இல்லாத தம்பதிகளுக்கு பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவனே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்த ஆண்டவனே, சபை ஊழியங்கள் ஆண்டவனே பின்வாங்கி போயிருந்த சபை ஊழியங்களை சபைகளை கட்டி ஜனங்களை திரும்ப இழுத்து கொண்டு வந்த ஆண்டவனே, ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை நீ கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவனே. அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கடன் பிரச்சனைகளை நீக்கி அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தேவனே நீங்க கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவனே. ஆவியானவரே அவர்கள் மேல் இறங்கி நல்ல தரிசனங்களை கொடுத்து ஆண்டவனே அவர்கள் அழிவிலிருந்தெல்லாம் காப்பாற்றி என் தேவன் நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன தெய்வமே ஏசப்பா, நல்ல ஒரு முடிவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவனே நீங்க பெரிய காரியங்களையும் பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.